நைஃப் வந்து ஒரிஜினல். அதனால சார் நானே பண்ணுறேன் சார். அப்படி பார்த்தாரு, இப்படி குத்துவேன், அப்படி பிடிப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நாங்க கிளம்புறோமா. அடுத்து என்ன படிக்கணுமோ நல்லா பிளான் பண்ணி நல்லபடியா படிக்கணும். ஆமா அபிமா, நீயும் அக்கா மாதிரி பெருசா சாதிச்சு காட்டணும். போயிட்டு வர நாங்க. ஈஸ்வரி வரோமா. வரோம். வரேன் அபி. போயிட்டு வா. கண்டிப்பா நான் உன்னோட பொண்ணுக்கும் டைமண்ட் நெக்லஸ் பிரசன்ட் பண்ணுவேன். ஆனா அவ ஏதாவது சாதிக்கணும், அதுக்கு நீதான் பொறுப்பு. அக்கா வந்துட்டாங்க. வசுந்தரா, அழகு, என்ன எல்லாரும் ஒன்னா கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா பத்மா, அபி கோல்டு மெடல் வாங்கினதுக்கு முண்டக்கண்ணி ஈஸ்வரி அம்மன் கோயில்ல ஒரு வேண்டுதல் இருக்கு. அதுக்குதான் கிளம்பிட்டோம். நீயும் வாயே. இல்ல வசுந்தரா, நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் பிசினஸ் விஷயமா ஒரு பார்ட்டிக்கு பணம் கொடுக்கறேன்னு வர சொல்லிருந்தேன். அவங்க வந்து பாத்துட்டு நான் இல்லாம திரும்பி போனா நல்லா இருக்காது. அதனால நான் அந்த வேலையை கவனிக்கிறேன். நீங்க எல்லாரும் போய் நல்லபடியா வேண்டுதலை முடிச்சிட்டு வாங்க. அபி, நல்லபடியா போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வா அபி. பெரியம்மா, வேலைங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா பெரியம்மா? இன்னைக்காவது கொஞ்சம் நிம்மதியா இருங்களேன். இந்த பணம் வாங்க பார்ட்டி வர்றாங்கல்ல, அவங்கள நாளைக்கு வர சொல்லிட்டு நீங்க இப்ப எங்களோட கோயிலுக்கு வாங்க பெரியம்மா. அபி கோல்டு மெடல் வாங்கினத நம்ம முழுசா கொண்டாட வேண்டாமா? வாங்க பெரியம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். பரவாயில்ல, பார்ட்டிய வர சொல்லிட்டு அவங்கள ஏமாத்த கூடாது. அவங்களுக்கு அர்ஜென்ட்டா பணம் வேணுமா? ரெகுலரா அவங்க என்கிட்ட பணம் வாங்குற பார்ட்டி. இதுல வேற நான் வாக்கு கொடுத்துட்டேன், கண்டிப்பா கொடுப்பேன்னு. சொன்ன நேரத்துல கொடுக்கலன்னா நல்லா இருக்காது அழகு. தட்ஸ் ஓகே அழகு. அபி வேண்டுதல் வச்ச மாதிரியே முண்டக்கண்ணி அம்மன் பாஸ் பண்ண வச்சு, அது மட்டும் இல்ல கோல்ட் மெடலே வாங்கி கொடுத்திருக்கா. அதுக்கு நீங்க எல்லாரும் போய் நன்றி சொல்லிட்டு வாங்க. அதே மாதிரியே எனக்கும் சேர்த்து வேண்டிட்டு வாங்க. அபி பாஸ் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் அந்த அம்மனுக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லிட்டு வாங்க. சரி பெரியம்மா, நான் கண்டிப்பா முண்டக்கண்ணி அம்மன் கிட்ட சொல்லிடுறேன். அபி, நீ புத்திசாலித்தனமா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே முண்டக்கண்ணி அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டியா? அதனாலதான் அம்மன் உன்னை பாஸ் பண்ண வச்சு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்திருக்காங்க. அபி மட்டும் இல்ல மங்கையம்மா, நானு, அத்தை, சின்னையா எல்லாரும் தனித்தனியா அபி பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கணும்னு வேண்டிக்கிட்டோம். அதே மாதிரி அவளும் நல்லபடியா பாஸ் பண்ணிட்டா. அதனால நாங்க 4 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போய் வேண்டுதல் பழிச்சதுக்காக அம்மனுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துடுறோம். வேண்டுதல் வச்சா கண்டிப்பா செஞ்சே ஆகணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தள்ளி போடவே கூடாது. உடனே போயிட்டு வந்துருங்க. அது சரி. ஆமா, நேரமாகுது, போயிட்டு வந்துடலாமா? இங்க பாரு துர்கா, நைட் டின்னரை வெளியில சாப்பிடலான்னு அழக ஆசைப்படுறான். அதனால உங்களுக்கு மட்டும் ஏதாவது ரெடி பண்ணிக்கோங்க, எங்களுக்கு வேணாம். சரியா? சரிங்க அக்கா, போலாமா? போயிட்டு சரி, வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன் சித்தி, போயிட்டு வரேன். பெரியம்மா வரேன். இந்த அபிக்கு கிஃப்ட் கொடுத்து வாழ்த்து சொல்லி பண்ண அட்டகாசம்லாம் பத்தாதுன்னு குடும்பத்தோட கோயிலு ஹோட்டல்னு ஊர் சுத்த கிளம்பிட்டீங்களா? அந்த அபி இந்த குடும்பத்துக்கு அவ்வளவு முக்கியமா போயிட்டாளா? இதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. இவங்க சந்தோஷத்தை நான் எப்படியாவது கெடுக்கணும். இந்த அபியை ஏதாவது செஞ்சு ஈஸ்வரியோட சந்தோஷத்தையும் நிம்மதியும் நான் கெடுக்கிறேன். இங்க பாரு துர்கா, அவங்க வெளியில சாப்பிட்டு வந்துருவாங்க. நாம மத்தவங்களுக்காக டிஃபன் பண்ற வேலையை பார்க்கலாம். சரிக்கா. சரி வா அண்ணே, நாங்க போய் கிச்சன்ல வேலையை பாக்குறோம். சரி மங்க, வரங்க. அத்தை, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? திவ்யா,
இங்க சிசிடிவி கேமரா இருக்கு. நாம இங்க நின்னு பேச வேணாம். எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். வா. திவ்யா, மாடி படிக்கிட்ட ஹால்னு அத்தனை இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கு. அதனால ரொம்ப நேரம் நம்ம தனியா பேசிட்டு இருந்தோம்னு வெச்சுக்கோ, அங்க கண்டிப்பா சந்தேகம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப இல்லனாலும் எப்பவாவது நம்மளால இந்த வீட்ல கண்டிப்பா ஒரு அசம்பாவிதம் நடக்கும். அந்த டைம்ல அவங்க சிசிடிவியை செக் பண்ணாங்கன்னு வெச்சுக்கோ, கண்டிப்பா நம்ம மேல சந்தேகம் வரும். அதனாலதான் அங்க நின்னு பேச வேண்டான்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆமா அத்தை, நீங்க சொல்றது உண்மைதான். சரி, இப்ப சொல்லு, உனக்கு என்ன உதவி வேணும்? அந்த அபியை எல்லாரும் கொண்டாடுறத பாக்க பாக்க எனக்கு அப்படியே வெறி ஏறுது அத்தை. என் அம்மா அங்க கோமால கிடக்குறாங்க. ஆனா அதுக்கு காரணமான ஈஸ்வரியோட தங்கச்சிய எல்லாரும் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த அபி அப்படி என்ன சாதிச்சிட்டான்னு எல்லாரும் இப்படி கொண்டாடுறாங்க? அவ என்ன ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாளா இல்ல ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கினாளா? ஆஃப்டர் ஆல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்ததுக்காக இப்படி ஓவரா கொண்டாடுறாங்க. திவ்யா, அவளை ஓவரா கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அவ ஈஸ்வரியோட தங்கச்சி. இந்த வீட்ல வசுந்தராவை விட ஈஸ்வரி வச்சதுதான் சட்டம். வசுந்தராவே ஈஸ்வரி சொல்றதானே கேக்குறா. வசுந்தராவும் அழகும் மாறி மாறி போட்டி போட்டுக்கிட்டு அவ அக்காவை போலீஸ் ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி தங்கச்சிய கலெக்டர் ஆக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் திவ்யா? திவ்யா, என்ன வேணாலும் நடக்கும். ஏன்னா 2 பேரும் விவரம் தெரியாத அந்த அழக நல்லா கையில போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வசுந்தராவோட மொத்த சொத்தும் அவங்க கைக்கு போனாலும் ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவங்கள நாம என்ன பண்ண முடியும் திவ்யா? ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அத்தை. இதெல்லாம் பாத்துக்கிட்டே என்னால சும்மா இருக்க முடியல. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அந்த அபிக்கு ஏதோ பாராட்டு விழா நடத்துற மாதிரி இருக்கு. இது போதாதுன்னு அவளை கூட்டிக்கிட்டு குடும்பத்தோட எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க. சந்தோஷமா கோயிலுக்கு போற அவங்க சந்தோஷமா திரும்பி வரக்கூடாது அத்தை. எனக்கு உதவியா 2 ரவுடிங்களை கொடுங்க போதும். அந்த அபி கோமாக்கு போற அளவுக்கு அடிச்சு போட்டுறேன்.